இந்தியன்ஸ்க்கு சிவிக் சென்ஸ் இல்லாத ஒரே காரணத்தினால் வருஷா வருஷம் கிட்டத்தட்ட 1000 கோடியை நம்ம டூரிசம்ல இழந்துட்டு இருக்கோம் கைஸ். துபாய்லயும் சிங்கப்பூர்லயும் சிவிக் சென்ஸை ஃபாலோ பண்ற அதே இந்தியன்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அந்த சிவிக் சென்ஸை மறந்துடுவாங்க. சேம் பர்சன் ஏன் அங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க, இங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இந்தியாவில் நீங்க சிவிக் சென்ஸை ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க டிராஃபிக் சிக்னலை வயலேட் பண்ணிட்டீங்கன்னா 2 நிமிஷம் முன்னாடி போயிடலாம். நீங்க கியூவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி சர்வ்ட் ஃபர்ஸ்ட். நீங்க குப்பையை கையில வச்சுக்கிட்டு டஸ்ட்பினை தேடி அலைய தேவையில்ல, எங்க வேணா குப்பையை போட்டுடலாம். இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இல்லையா? பட் இதே வேலையை நீங்க துபாய்லயோ சிங்கப்பூர்லயோ பண்ணீங்கன்னா உங்க சொத்தை எழுதி வச்சிடணும். துபாயில் நீங்கள் பப்ளிக் பிளேசஸில் லிட்டர் பண்ணீங்கன்னா 500 திரம்ஸ் ஃபைன், அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு படி 12,000 ரூபாய். திருப்பி இதே கேஸில் மாட்டிங்கன்னா 1500 திரம்ஸ் ஃபைன், அதாவது 37,000 ரூபாய். சிங்கப்பூரில் இன்னும் மோசம், 20,000 ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைன். ஒரு தடவை ஃபைன் கட்டிட்டா நம்ம ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிவிக் சென்ஸ் வரும். பட் இதை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது கைஸ். இன்ஃபேக்ட் இந்தியாவில் இருக்கிற நிறைய சிட்டிஸில் பப்ளிக் லிட்டரிங்க்கு ஃபைன் இருக்கு, பட் இது ரூல்ஸாக தான் இருக்கு, உங்களுக்கு ஃபைன்லாம் போட மாட்டாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா பப்ளிக் அண்ட்ரஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கம் ஒழுங்கா இயங்க மாட்டேங்குது, பட் ஏழை மக்களோட வயிற்றுல அடிச்சு புடுங்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் பல சிட்டிஸ்ல ஆஃப்டர் மார்க்கெட் எல்இடிஸை கார்ல வச்சுட்டு வரவங்கள புடின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா, அரசாங்கம் எல்லா ரோட்லயும் லைட் போட்டுருச்சா, நீங்க போடல அதனால தான் நான் போட்டேன் அப்படின்வாங்க. அரசாங்கத்தை கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல கைஸ். ஒழுங்கா செயல்படாத அரசாங்கத்தை நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனா நீ அப்படி இருக்க அதனால தான் நான் அப்படி இருக்கன்ற ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, இது முட்டாள்களோட ஆர்குமெண்ட். டோன்ட் ஆஸ்க் த வேர்ல்ட் டு சேஞ்ச், யூ சேஞ்ச் ஃபர்ஸ்ட்.